எல்லாருக்கும் நமஸ்காரம். நேத்தி அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகத்தினால 18 அத்தியாயங்கள் ஆஃப் பகவத்கீதாவும் நல்லபடியா முடிச்சுட்டோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னொரு ஆட் ஆன், அதுக்கு கீதா மாஹாத்மியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகா. இது எதுல வருது அப்படின்னா, வராக புராணத்துல இந்த கீதா மாஹாத்மியம் அப்படிங்கிறது வருது. இந்த கீதா மாஹாத்மியம்ங்கிறது யாருக்கும் யாருக்கும் இடையே நடந்த உரையாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷ்ணு பகவானுக்கும் பூதேவிக்கும் நடுவுல நடந்த ஒரு சம்பாதம் தான் இந்த கீதா மாஹாத்மியம் அப்படிங்கிறது. அதாவது லக்ஷ்மி கேக்குறா ஒரு கேள்வி, அதுக்கு பகவான் விஷ்ணு பதில் சொல்ற மாதிரி. அவ ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த சம்பாதம் தான் இந்த கீதா மாஹாத்மியம்ங்கிறது. 23 ஸ்லோகங்கள் கொண்டது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் ஸ்லோகம் தாரோ உவாச்சன்னு ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு. மீனும் நீ கூப்பிடுறியாப்பா? நேத்தி விட்டவாலேருந்தே யூ கேன் கால். ஆமா மேம், அப்படிதான். நான் கூப்பிடுறேன் மேம். நான் சங்கீதா மேம் வாங்க. தரோவா தாரோவாமா? இது தரோவாச்ச. தரோ, தாரோ இல்ல, தரோ. ஓகே. धरोवाच தரோவாச்ச भगवन् परमेशान भगवन् परमेशान भक्तिरव्यभिचारिणी भक्तिरव्यभिचारिणी प्रारब्धं भुज्यमानस्य कथं भवति हे प्रभो? कथं भवति हे प्रभो? दरोवाच भगवन् परमेशान भक्तिरव्यभिचारिणी प्रारब्धं भुज्यमानस्य कथं भवति हे प्रभो? भगवन् परमेशान भक्तिरव्यभिचारिणी प्रारब्धं भुज्यमानस्य कथं भवति हे प्रभो? ஓகே. சோ இங்க எடுத்த உடனே பூதேவி தான் தர அப்படின்ற, தரணின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அதுதான் தரங்கிறத பூதேவிய சொல்றா. பூதேவி கேக்குறா, இது மாதிரி விஷ்ணு பகவான் கிட்டயே கேக்குறா, பகவானே ஒருத்தர் எப்படி தன்னுடைய பக்தியை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஏன்னா இந்த பிராரப்த கர்மா அவ அனுபவிச்சுருக்கா. அப்படி அனுபவிக்கும் இந்த மனுஷ வாழ்க்கையில ஒருத்தர் பக்தியை எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பக்தியை எப்படி வளர்த்துக்கிறது விஷ்ணு சொல்ல போறார். ஸ்ரீ விஷ்ணுருவாச்ச. மேம் ப்ளீஸ் மேம், பிரிச்சு கொடுங்க மேம். என்னடி, ஆல்ரெடி பிரிச்சு தானே இருக்கு. ஓகே. பகவன் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பகவன் பரமேஷான பக்தி ரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி ஹே பிரபோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஓகே மேம். விஷ்ணு ருவாச்ச, விஷ்ணு உவாச்ச. சோ சேர்த்து வரும்போது விஷ்ணு ருவாச்ச. பிராரப்தம் भुज्यमानो हि गीताभ्यास रतस् सदा स मुक्तस् स सुखी लोके कर्मणा नोपलिप्यते. அபர்ணா மேம். न उपलिप्यते. सो சேத்து கூப்பிட்டுட்டேன் மேம். அபர்ணா மேம். படிக்கலாமே, நான் பிரிச்சு கொடுத்துட்டேன். சரிம்மா, படிக்கிறேம்மா. ஸ்ரீ விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः சதா
समुक्तः सुखी लोके कर्मणा नोपलिप्यते। श्रीविष्णुरुवाच प्रारब्धं भुज्यमानो हि गीताभ्यासरतः सदा समुक्तः सुखी लोके कर्मणा नोपलिप्यते। Thank you. ஓகே, சோ இங்க வந்து நம்மளுக்கு விஷ்ணு சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, ஒருத்தர் வாழ்க்கையில தன்னுடைய பிராரப்த கர்மானால பலவித துன்பங்களை அனுபவிச்சாலும் அவ இந்த பகவத்கீதையை கொஞ்ச நேரமாவது தினமும் படிச்சா அதுவே அவளுக்கு பக்தியை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த கீதையில கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கா, என்னுடைய பக்தர்கள் எப்பவுமே கஷ்டப்பட மாட்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. எந்த துன்பம் வந்தாலும் அதை தாண்டி வர நானே அவளுக்கு அருள் புரிவேன்னு சொல்லியிருக்க. அதனால வாழ்க்கையில இந்த பிராரப்த கர்மானால நம்மளுக்கு என்ன துன்பங்கள்ல நம்ம இருந்தாலும் ஒரு கொஞ்ச நேரமாவது இந்த பகவத்கீதையை படிச்சா அதுவே நம்மளுக்கு அந்த பக்தியை உண்டாக்கி பரஞானத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்ற. அதாவது அந்த கர்மா பிராரப்த கர்மானால வர துன்பத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் இது கொடுக்கும் இந்த கீதையெல்லாம் படிக்கிறதுனால அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், மகா பாபா தி பாபானி கீதா தியானம் கரோதி சேத் क्वचित् ஸ்பர்ஷம் ந குர்வந்தி நளினி தல மம்புவத். சங்கரி மாமி. नमस्कार. महापापादि पापानि गीता ध्यानं करोति चेत् क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनीदलमम्बुवत्. महापापादि पापानि गीता ध्यानं करोति चेत् क्वचित् स्पर्शं न कुर्वन्ति नलिनीदलमम्बुवत्. ஓகே, சோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான இந்த கீதை. இந்த கீதையை படிச்சா இது நம்மளுடைய ஞானத்தை மட்டும் வளர்க்கறது இல்ல. அதாவது நம்மளுக்கு இது சொல்லுவா 3 விதமான ஸ்டேஜஸ் படிக்கிறதுல. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் 3 சொல்லுவா நம்மளுக்கு. அதாவது முதல்ல கேட்கறது, அப்புறம் அதை உள்வாங்கிக்கிறது, அப்புறம் அதுலயே நம்ம ஊறது. அந்த மேல மேல நான் சொன்னேன் நேத்தியே, செல்ஃப் எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னு விசாரம், ஆத்ம விசாரம் பண்றது. சோ அந்த மாதிரி பண்ண 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 அவளுக்கு அந்த ஞானம் பிறக்கும். அந்த புண்ணிய பாப கர்மங்கள்ல இருந்தெல்லாம் அவ விடுபடுவர் அப்படின்னு சொல்றா. இந்த கீதையை படிச்சா அந்த பாப புண்ணியம் கர்மங்களிலிருந்தும் அதனுடைய பலன்களிலிருந்தும் கம்ப்ளீட்டா விடுபடுவர். எப்படி, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற. தாமரை இலை தண்ணியில இருந்தா அந்த தண்ணி எப்படி ஒட்டாம இருக்கும், அந்த மாதிரி இந்த பாப புண்ணியங்கள் அவளோட ஒட்டாது அப்படின்னு சொல்ற. கீதையை படிச்சா இந்த பாபங்கள் எது எல்லாத்துல இருந்தும் விடுபடுவார். அது நம்மளோட ஒட்டாது. தாமரை இலையில தண்ணி மாதிரி அது தனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த பாபங்கள் அவளுக்கு எந்த பாதிப்பையும் தராது. அதனால்தான் சில பேர்லாம் நம்ம பார்ப்போம், அப்படி ஒரு டேஞ்சர்ல இருந்து அந்த விளிம்பு வரைக்கும் போனவா கூட எவ்வளவோ பேர் பொழைச்சு இது பண்ணி வரா இல்லையா. சோ அதெல்லாம் தான் அந்த பாபங்கள் நம்மளுக்கு அந்த நேரத்துல அந்த கஷ்டம் வந்தாலும் அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்துருவோம். அதனால நம்மளுக்கு அந்த பாதிப்பு பூர்ணமா ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் இந்த கீதையை படிச்ச. நெக்ஸ்ட், சர்வே தேவாச்ச
மேம் அதுக்கு முன்னாடி மேம் அதுக்கு முன்னாடி இன்னொன்னு இருக்க. கீதாயா புஸ்தகம் யத்ர யத்ர பாடः பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தாணி பிரயாகாதீனி தத்ர வை. சாந்தி நீராவி மேம். வணக்கம்மா. வணக்கம்மா. நமஸ்கார். கீதையா புஸ்தகம் யத்ர யத்ர பாட பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தாணி பிரயாகாதீனி தத்ர வை. கீதையா புஸ்தகம் யத்ர யத்ர பாட பிரவர்த்ததே தத்ர சர்வாணி தீர்த்தாணி பிரயாகாதீனி தத்ர வை. நன்றிம்மா. ஓகே, அப்பேற்பட்ட கீதாயாங்கிறதுதானேம்மா? எது மாமி? கீதாயா. கீதாயா புஸ்தகம் யத்ர. கரெக்ட். ஏன் என்ன இல்ல, சொன்னா? அது அவ ப்ரொனன்சியேஷன்ல கீதையான்ன மாதிரி இருந்ததுமா. கீதையா இல்ல, கீதாயா. சாரி, நானும் ஓவர்லுக் பண்ணிட்டேன். ஓகே, சோ இந்த கீதைங்கிற அந்த புஸ்தகம் இருக்கே, அது அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நூலாகும். சோ எங்க அந்த புஸ்தகம் இருக்கோ, ஆர் எங்க இந்த கீதையை வாசிக்கிறாளோ, ஆர் எங்க இந்த கீதையை பத்தி விசாரம் பண்றாளோ, அந்த இடமே புனிதமா ஆறுது. அதாவது அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் அந்த இடத்துல இருந்தா என்ன ஒரு இதுவோ அந்த மாதிரி புனிதமா ஆறுது அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்த கீதைங்கிறது வேதங்களுடைய அப்படியே அந்த சாராம்சம் நம்மளுக்கு இந்த கீதையில இருக்கு. சோ இந்த கீதை இருக்கிற இடத்துல அத்தனை புண்ணிய தீர்த்தங்களுடைய சங்கமமும் அங்க இருக்கிற மாதிரி அந்த புண்ணியம் நம்மளுக்கு. அதே மாதிரி வெறும் தீர்த்தங்கள் மட்டும் இல்ல, புண்ணிய தீர்த்தங்கள் மட்டும் இல்ல, பல ரிஷிகள் மகாத்மாக்கள் அவாழ்லாமும், அதாவது நாரதர் உத்தவர் எல்லாருமே அந்த இடத்துல இருப்பா, சூக்ஷ்மமா இருப்பா. அப்படி ஒரு புண்ணிய இடமா போகும் இந்த கீதை புக்கு இருக்கிற இடமே அந்த மாதிரின்னு சொல்றா. அது மாதிரி இந்த கீதை படிக்கிற இடத்துல, அதே மாதிரி இந்த கீதையை பத்தி விசாரம் பண்ற இடத்துல, இப்போ ஒரு சத் சங்ல எல்லாரும் படிச்சிருக்காங்க, டிஸ்கஸ் பண்றா, ஏதோ அரைகுறை நாலேஜ்ல அவளுக்கு புரிஞ்சதை வச்சுட்டு அந்த டிஸ்கஷன் எல்லாம் பண்றா இல்லையா, அந்த மாதிரி இடத்துலயும் அப்படி ஒரு புனிதமா அது கருதப்படுறது அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட உன்னத இததான் நம்ம படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட், சர்வ தேவாஷ்ச ரிஷயஹ. யோருக்கு யஹ பண்ணிக்கோங்க. யோகினஃப் பன்னகாஷ்ச ஏ கோபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ நாரத உத்தவ. சோ நாரதோத்தவ பார்ஷதைஹி. சரோஜா மேம். ஓகே, இங்கேதான் அது சொல்றா. முதல்ல தீர்த்தாணி சொன்னா, இப்ப இங்கதான் இப்ப சகல தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும், பன்னகர்கள், கோபிகைகள், நாரதர், உத்தவர் எல்லாரும் அந்த இடத்துல இருப்பா, இந்த கீதை படிக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க. எஸ் மேம். மேம் சர்வவா இல்ல சர்வேவா? சர்வே தான் இல்ல? ஆமாமா. ஓகே. சர்வே தேவாஸ்ச ரிஷயः யோகினः பன்னகாஸ்ச ये கோபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ பார்ஷதைः. சர்வே தேவாஸ்ச ரிஷயः யோகினः பன்னகாஸ்ச ये கோபாலா கோபிகா வாபி நாரதோத்தவ பார்ஷதைः. பியூட்டிஃபுல். தேங்க்யூ மேம். ஓகே, நெக்ஸ்ட் 3 லைனா இருக்கு. சகாயோ ஜாயதே சீக்ரம் யத்ர கீதா பிரவர்த்ததே யத்ர கீதா விசாரஸ்ச பఠனம் பாடனம் ஸ்ருதம்.
தத்ராஹம் நிஷ்சிதம் பிருத்வி நிவசாமி சதைவ ஹி. சசி ரவி மாமி. நமஸ்காரம். நிவசாமி நிவசாமி தான் மம்மி. सहायो जायते शीघ्रं यत्र गीता प्रवर्तते यत्र गीता विचारश्च पठनं पाठनं श्रुतं तत्राहं निश्चितं पृथ्वी निवसामि सदैव हि. இன்னொரு வாட்டி. सहायो जायते शीघ्रं यत्र गीता प्रवर्तते यत्र गीता विचारश्च पठनं पाठनं श्रुतं तत्राहं निश्चितं पृथ्वी निवसामि सदैव हि. ஓகே, சோ இங்க விஷ்ணு என்ன சொல்றாருன்னா, வெறும் தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், நாரதர், உத்தவர் மட்டும் இல்ல, சாட்சாத் அந்த கீதை இருக்கிற இடத்துல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. சோ தீர்த்தங்கள் இருக்கும், ரிஷிகள் இருப்பா அப்படின்னு நினைக்காத, சாட்சாத் நானே அந்த கீதை இருக்கிற இடத்துல நிச்சயம் இருப்பேன் அப்படின்னு சொல்றேன். அதனால ஆத்துல எப்பவுமே ஒரு கீதை புக்கு இருந்துட்டே இருக்கணும். கீதையுடைய ஒலி, அதை படிக்கிறதோ இல்ல எழுதுறதோ இல்ல காதால கேட்கறதோ ஏதாவது ஒண்ணு இருந்துட்டே இருக்கணும். இருந்தா அங்க கிருஷ்ண பரமாத்மா நிச்சயம் இருப்பார். இதுக்கு மேல என்ன வேணும்? நெக்ஸ்ட், கீதாஸ்ரயே ஹம் திஷ்டாமி கீதா மே சோத்தமம் கிருஹம் கீதா ஞான முபாஸ்ரித்ய த்ரீன் லோகான் பாலயாம் யஹம். சத்யா பீமன். Okay. गीताश्रयेऽहं तिष्ठामि गीता मे चोत्तमं गृहम् गीता ज्ञानमुपाश्रित्य त्रीन् लोकान् पालयाम्यहम्. गीताश्रयेऽहं तिष्ठामि गीता मे चोत्तमं गृहम् गीता ज्ञानमुपाश्रित्य त्रीन् लोकान् पालयाम्यहम्. ஓகே, சோ இங்கே சொல்றார், விஷ்ணு சொல்றார், கீதை தான் எனக்கு ஆசிரயிக்கிறது. என்ன ஆசிரயிக்கிறது? கீதை தான் உத்தமம் கிரகம். நான் நிவாசம் பண்ற இடம், வாசம் செய்யற இடமும் கீதை தான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு பகவான் சொல்றார், எனக்கும் சில தொழில்கள் இருக்கு, கடமைகள் இருக்கு இல்லையா? சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாமே பண்ணறோம் இல்லையா? சோ அந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் அதை தவிர பகவானும் அவதாரம் எடுத்திருக்கார். மனுஷ அவதாரம் ராமரா எடுத்திருக்கார், கிருஷ்ணரா எடுத்திருக்கார். சோ அவரும் அந்த துன்பங்கள் எல்லாம் இது பண்ணினார், அனுபவிச்சார் இல்லையா அந்த அவதாரத்துல. சோ என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த கீதை அந்த துன்பங்கள்ல இருந்தெல்லாம் விடுவிக்கிறதுக்கு அண்ட் அந்த பரஞானம் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கு அப்படின்னு சொல்றார். அதுதான் இங்கே நம்மளுக்கு ஞானம் உபாஸ்ரித்ய த்ரீன் லோகான். அதாவது இந்த கீதையிலேருந்து தான் நான் இதெல்லாம் எடுத்துண்டு உபதேசங்களை இது பண்ணிண்டு இந்த 3 லோகத்தையும் நான் காத்து இது பண்ணிட்டு இருக்கேன், சிருஷ்டிச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். சோ நான் வசிக்கிற என்னுடைய இது வாசஸ்தானமே கீதை தான் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட், கீதா மே பரமா வித்யா
ब्रह्मरूपा न संशयः अर्धमात्राक्षरा नित्या स्वानिर्वाच्य पदात्मिका. Kavita ma'am. Ma'am, आम् the second line it is put Swanirvachya Padatmikam. Swava Swava. இந்த இதுல பிரபத்தியில ஸ்வாநிர்வாச்சிய கொடுத்திருக்கு. Giri only I have, adla Swanir potrukka adnala. I'll put Swama, no problem. எனக்கு ஐ எம் ஃபாலோயிங் பிரபத்தி. ஏன்னா பிரபத்தி அவ ஸ்டான்ஸ் அந்த இது வைஷ்ணவைட் இது அதுல மிஸ்டேக்ஸ் இருக்காதுன்ற அந்த ஒரு ஹோப்ல ஐ எம் டேக்கிங். யூ கேன் டெல் மேபி. எனக்கு ஐ எம் நாட் டூ ஷுவர். சொல்லுங்கப்பா. गीता मे परमा विद्या ब्रह्मरूपा न संशयः अर्धमात्राक्षरा नित्या स्वानिर्वाच्य पदात्मिका. गीता मे परमा विद्या ब्रह्मरूपा न संशयः अर्धमात्राक्षरा नित्या स्वानिर्वाच्य पदात्मिका. ஓகே. சோ அவருக்கே இந்த கீதை பராவித்யாவா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது பகவத்கீதைங்கிறது கிருஷ்ணர் தன் வாய்மொழியால அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினது இல்லையா? அதுல இல்லாத இதுவே இல்லை. எல்லாமே நம்மளுக்கு அந்த பரமாத்மாவை அடையறதுக்கு வேற வேற மார்க்கங்கள் எல்லாம் வேல்யூஸ் ஆஃப் லைஃப் எல்லாமே நம்மளுக்கு அதுல சொல்லியிருக்குது. இந்த கீதைங்கிறது நம்மளுடைய ஒரு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை முழுமையாக விளக்குபவதாக இருக்கு. நெக்ஸ்ட், சிதானந்தேன கிருஷ்ணேன புரோக்தா ஸ்வமுகதோர்ஜுனம் வேதத்ரயீ பரானந்தா தத்வார்த்த ஞான சம்யுதா. சாவித்ரி மாமி. நமஸ்காரம் மேம். சிதானந்தேன கிருஷ்ணேன प्रोक्ता स्वमुखतोऽर्जुनं वेदत्रयी परानन्दा तत्त्वार्थज्ञानसंयुता. चिदानन्देन कृष्णेन प्रोक्ता स्वमुखतोऽर्जुनं वेदत्रयी परानन्दा तत्त्वार्थज्ञानसंयुता. ஓகே. சோ இதான் இந்த சிதானந்த ஸ்வரூபமா இருக்கிற அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய முகத்து வாயிலிருந்து வந்த அந்த உபதேசங்கள், அர்ஜுனனுக்கு வந்த உபதேசங்கள், அதுல வேதத்ரயி பரானந்தா, அதாவது அந்த 3 வேதங்களுடைய சாராம்சம், அதனுடைய அந்த எசன்ஸ முழுக்க கொண்டுள்ள அந்த பகவத்கீதை. அதுல தத்துவ அர்த்தங்கள் நம்மளுடைய ஞானத்தை பர ஞானத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லா அதுல இருக்கு அப்படின்னு சொல்ற கீதையில. நெக்ஸ்ட், இங்க இருந்துதான் நம்மளுக்கு பலஸ்ருதி சூப்பரா இருக்கும். யோஷ்டாதச ஜபோ நித்யம் நரோ நிश्चल மானசக ஞான சித்திம் ச லபதே ததோ யாதி பரம் பதம். சௌமியா மேம்.
योऽष्टादश जपो नित्यं नरो निश्चलमानसः ज्ञानसिद्धिं स लभते ततो याति परं पदम् योऽष्टादश जपो नित्यं नरो निश्चलमानसः ज्ञानसिद्धिं स लभते ततो याति परं पदम् ஓகே. சோ இங்க இருந்து நம்மளுக்கு பலன்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி படிப்படியா குறைச்சுன்னு வருவார் பாருங்க. ஃபர்ஸ்ட் யோ அஷ்டாதச ஜபோ நித்யம். அஷ்டாதசன்னா என்ன? 18. இந்த 18 அத்தியாயங்களையும் தினோம ஜபம் பண்றவா, படிக்கிறவா, அவளுக்கு சித்த சுத்தி ஏற்பட்டு அந்த பரஞானம் கிடைத்து கடைசியில அதுவே அவளை பரமபதத்துக்கு அழைச்சுண்டு போயிடும். அந்த பரமாத்மாவோட ஒன்றி விட செய்யும். ஏன்னா பரஞானம் நம்மளுக்கு கிடைச்சிருந்தனாலே அவ்வளவுதான். அப்புறம் அந்த நான் வேற பரமாத்மா வேறங்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது நம்ம இந்த பூத உடல்ல விட்டு போகும்போது டைரக்டா பரமகதி நம்மளுக்கு கிடைச்சிடும். சோ முதல்ல சித்த சுத்தி கம்ப்ளீட்டா நம்மளுக்கு சித்த சுத்தி ஆகும். அதுக்கப்புறம் ஞானம் அதுக்குள்ள, ஏன்னா முதல்ல நம்ம கிளீன் பண்ணிட்டு அதுக்குள்ள நம்ம இத போடுறோம், அந்த ஞானத்தை போடுறோம். ஏன்னா ஏற்கனவே வண்டியா அழுக்கு இருக்கு, அது மேலேயே ஞானத்தை போட்டோம்னா இடம் பத்தாது இல்லையா? முதல்ல சித்த சுத்தி இருக்கிற கெடுதல் எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணிட்டு அப்புறம் ஞானம் பரஞானத்தை உள்ள போட்டு அதுவே நம்மள மோட்சத்துக்கு அழைச்சின்னு போயிடும். சரி, நான் ரொம்ப பிஸியாக்கும், என்னால டெய்லி இந்த 18 சாப்டர்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்தெல்லாம் படிக்க எனக்கு சுத்தமா நேரம் இல்லை அப்படிங்கிறவாளுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணர் இறங்கி வரார். அடுத்தது பாட்டே சமக்ரே சம்பூர்ணே ததோர்தம் பாட மாச்சரேத் ததா கோதானஜம் புண்ணியம் லபதே நாத்ர சம்சயः. சுதா சிவகுமார் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். பாட்டே சமக்ரே சம்பூர்ணே ததோர்த்தம் பாடமாச்சரே ததா கோதானஜம் புண்ணியம் லபதே நாத்ர சம்சயः. பாட்டே சமக்ரே சம்பூர்ணே ததோர்த்தம் பாடமாச்சரே ததா கோதானஜம் புண்ணியம் லபதே நாத்ர சம்சயः. பியூட்டி. சோ உன்னால முழு கீதையும் படிக்க முடியலையா? அப்போ அட்லீஸ்ட் நீ அதுல பாதியாவது படி. அதாவது 18 அத்தியாயத்துல 9 அத்தியாயம் ஒரு நாளைக்குனாவது நீ படி. அப்படி படிச்சா உனக்கு என்ன புண்ணியம் கிடைக்கும்? கோதானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. சோ அந்த புண்ணியத்தை நம்ம ஒண்ணு இந்த உலக போகங்கள், எனக்கு இது வேணும் அது வேணும்னு நீ நிறைய வேண்டிக்கிற இல்லையா? எனக்கு இன்னும் செல்வம் வேணும், எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு இது, அந்த மாதிரி இதுலயும் அந்த புண்ணியத்தை நீ இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த பரஞானம் வேணும் அப்படின்னு, தத்துவ ஞானம் எனக்கு அந்த தெளிவு வேணும் அப்படின்னும் நீ அந்த புண்ணியத்தை யூஸ் பண்ணிக்கலாம். சோ கோதானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். இந்த கீதையில பாதியாவது நீ வாசிச்சா. அடுத்தது திரிபாகம் படமானஸ்து கங்கா ஸ்நான பலம் லபேத் ஷடம்சம் ஜபமானஸ்து சோமயாக பலம் லபேத். சுதா ஸ்ரீனிவாசன் மாமி. நமஸ்காரம்மா. நமஸ்காரம். விபாகம் படமானஸ்து கங்கா ஸ்நான பலம் லபேத் ஷடம்சம் ஜபமானஸ்து சோமயாக பலம் லபேத். திரிபாகம் படமானஸ்து கங்கா ஸ்நான பலம் லபேத் ஷடம்சம் ஜபமானஸ்து சோமயாக பலம் லபேத். ஓகே. சோ திரிபாகம், திரிபாகம்னா என்ன? 1/3. 1/3னா 3ல ஒரு பங்கு, 6 சாப்டர். சரி,
6 சாப்டர் நீ படிச்சேனா ஒரு நாளைக்கு உனக்கு என்ன பலன் கிடைக்கும்? கங்கா ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும். சோ அதாவது புண்ணிய தீர்த்தத்துல ஒரு கும்பமேளா நடக்கிறது நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி புண்ணிய தீர்த்தத்துல போய் ஸ்நானம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். அதாவது எதுக்காக இப்படி படிப்படியா குறைச்சுன்னு வந்து உனக்கு இத்தனை பலன் நம்மளுக்கு சொல்றானா, அது அந்த கீதையில அவ்வளவு அப்படியாவது படி அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். இதெல்லாம் உடனே நம்ம லிட்ரலா இதுனா இப்படியா அதுனா அப்படியா அப்படின்னா நான் வந்து எனக்கு இது மட்டும்தான் வேணும், எனக்கு இந்த பலன் மட்டும்தான் வேணும், அதனால நான் இதை மட்டும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எதுக்காக இப்படி படிப்படியா குறைச்சுன்னு வந்து சொல்றான்னா, நீ அட்லீஸ்ட் இதுவாவது நீ பண்ணேன்னா உனக்கு அதுக்கே இவ்வளவு பலன் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்றேன். சோ 6 சாப்டராவது நீ படிச்சேனா நீ கங்கா ஸ்நானம் பண்ண பலன் உனக்கு கிடைக்கும். ஆர் நீ வந்து 3 சாப்டர், அதாவது 1/6 3 சாப்டர் படிச்சேனா சோமயாகம் பண்ண பலன் கிடைக்கும். சோமயாகம்ங்கிறது வந்து சோம செடின்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து அத வந்து நல்லா பிழிஞ்சு அது வந்து அதை வச்சு யாகம் பண்ணுவா, ஹோமம் பண்ணுவா. சோம யாகம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு யாகம், நல்ல பலன் கொடுக்கிற ஒரு யாகம். அது என்னன்னு நீங்க யாராவது வேணா கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க. மேம் அது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல கூட வரும்ல, சோம போமிருத சோம. எஸ் எஸ், அதேதான். சோமயாகம் பண்ணின அந்த பலன் கிடைக்கும். 3 சாப்டராவது நீ படிச்சேனா. எப்படி படிப்படியா குறைஞ்சுன்னு வர, 18 முடியலன்னா நீ 9 படி, 9 முடியலன்னா 6 படி, 6 முடியலன்னா 3ஆவது படி அப்படின்னு சொல்ற. இப்ப அடுத்தது 3 கூட இல்லப்பா, எனக்கு அவ்வளவு கூட டைம் இல்ல, ஏக அத்தியாயம் அடுத்தது அதான் சொல்றார். ஏகாத்தியாயம் து யோ நித்யம் படதே பக்தி சம்யுதஹ ருத்ரலோக மவாப்னோதி கணோ பூத்வா வசே சிரம். சுந்தரி மாமி சொல்றேளா? சொல்றேம்மா. ஏகாத்யாயம் து யோ நித்யம் படதே பக்தி சம்யுதஹ रुद्रलोकमवाप्नोति गणो भूत्वा वसेचिरम्. एकाध्यायं तु यो नित्यं पठते भक्तिसंयुतः रुद्रलोकमवाप्नोति गणो भूत्वा वसेचिरम्. ஓகே, சோ என்ன சொல்றார்? இப்ப இன்னும் இறங்கி வந்துட்டார். அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயம் நீ பக்தியோட நீ படிச்சேனா இந்த கீதையில ருத்ரலோகம் அவாப்னோத்தி, உனக்கு அந்த சிவலோக பிராப்தி கிடைக்கும். நீ வந்து அந்த சிவகணங்களில் ஒருவராக நீ அங்கேயே இருக்கிற அந்த ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட புண்ணியம் உனக்கு அட்லீஸ்ட் நீ ஒரு சாப்டராவது நீ படிச்சா அப்படின்னு சொல்ற. இப்ப அதுக்கும் கீழே வர, நீ ஒரு சாப்டர் கூட படிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றார். அத்தியாயம் ஸ்லோக பாதம் வா நித்யம் யஃப் படதே நரஹ ச யாதி நரதாம் யாவன், யாவத்து வரணும் இல்ல, யாவன் மன்வந்தரம் வசுந்தரே. ஸ்வர்ணா மேம். ஸ்வர்ணா மேம். எஸ் மேம், எஸ் மேம், சொல்றேன், ஒரே ஒரு செகண்ட். நமஸ்காரம் மேம். நமஸ்காரம். அத்தியாயம் ஸ்லோகபாதம் வா நித்யம் யப் படதே நரஹ சயாதி நரதாம் யாவன் மன்வந்தர வசுந்தரே. அத்தியாயம் ஸ்லோகபாதம் வா நித்யம் யப் படதே நரஹ சயாதி நரதாம் யாவன் மன்வந்தரம் வசுந்தரே. ஓகே, சோ ஓகே, சோ இங்க வந்து என்ன சொல்றார் அப்படின்னா,
உனக்கு ஒரு சாப்டர் கூட படிக்க முடியலையா? 1/4 சாப்டர் படி. சோ இப்ப 12வது சாப்டர்னு எடுத்துட்டோம்னா மொத்தமே 20 ஸ்லோகா. உன்னால 20 படிக்க முடியலையா? 1/4னா எவ்வளவு? 5 ஸ்லோகத்தை நீ படி. 1/4 நீ படிச்சா என்ன பலன் அப்படின்னா, நீ திருப்பியும் மனுஷனா பிறப்ப. இதுல என்ன பெரிய புண்ணியம்? மனுஷனா திருப்பியும் பிறக்கிறதுனா என்ன? இதுவே மனுஷனா பிறக்கிறதுங்கிறதே பெரிய புண்ணியம் தான். ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ மனுஷ ஜென்மம் எடுத்திருக்கிறதே பெரிய புண்ணியம். அப்படின்னா என்ன? இதோட நம்ம ஆஹ் கீழ்பிறவிகள் இல்லாம நம்மள டைரக்டா மனுஷனா திருப்பியும் பிறக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றா. அதாவது நீ ஒரு மிருகமாவோ புழு பூச்சியாவோ பறவையாவோ இல்ல மரம் செடி கொடியாவோ பிறக்காம உன்னை மனுஷியனா பிறக்க வைக்கிறது. மனுஷியனா பிறந்தா உனக்கு மோட்சத்துக்கு போறதுக்கான சான்ஸ் இந்த மனுஷ ஜென்மத்துலதான் கிடைக்கிறது. சோ உன்னை டைரக்டா அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுடும் அப்படிங்கிற. ஒரு 1/4 சாப்டர் படிச்சேன்னா நீ மறுஜென்மத்துல பாவங்கள் பண்ணிருந்தாலும் நீ மனுஷ ஜாதிக்கு கீழே போகாம மனுஷனா நீ பிறப்ப அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், கீதாயாஷ் ஸ்லோக தசகம் சப்த பஞ்ச சதுஷ்டயம் த்வௌ த்ரீநேகம் ததர்த்தம் வா ஸ்லோகானாம் எஃப் படேன் நரஹ. தேன்மொழி மேம். மகேஷ்மா நமஸ்காரம். நமஸ்காரம். கீதாயாः श्लोकदशकं सप्त पञ्च चतुष्टयं द्वौ त्रीणेकं சப்த பஞ்ச சதுஷ்டயம் सप्त पञ्च चतुष्टयं द्वौ त्रीणेकं तदर्थं वा श्लोकानां यः पठेन् नरः. गीताया श्लोकदशकं सप्त पञ्च चतुष्टयं द्वौ त्रीणेकं तदर्थं वा श्लोकानां यः पठेन् नरः. ஓகே. சோ இங்கேதான் சொல்றா, நீ உன்ன இன்னும் கீழே கம்மி பண்ணிட்டு இருக்க. 1/4 கூட முடியலையா? நீ ஒரு 10 ஸ்லோகம் இல்லையா, ஒரு 7 ஸ்லோகம், பஞ்ச அது சப்த இல்ல பஞ்ச 5 ஸ்லோகம், சதுஷ்டயம் 4 ஸ்லோகம், த்ரீம் 3 ஸ்லோகம், துவௌ 2 ஸ்லோகம், ஏகம் 1 ஸ்லோகம், நீ இல்லைன்னா அர்த்தம் அதாவது பாதி ஸ்லோகம். எப்படி நீ படிச்சாலும் யார் படிக்கிறாளோ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல அதோட கண்டினியூஷன் வருது. இங்க தசகம்ல இருந்து ஒன்னொன்னா குறைச்சுன்னு வர பாருங்க. தசக சப்த பஞ்ச சதுஷ்ட துவௌ த்ரீன் ஏகம் எல்லாமே சொல்றா. இல்ல தத் அர்த்தம், அர்த்தம்னா பாதி ஸ்லோகமாவது படிக்கிறவா என்ன ஆகும்? சந்திரலோக மவாப்னோதி வர்ஷாணா மயுதம் த்ருவம் கீதா பாட சமாயுக்தஹ தோர்க்கு தக பண்ணிக்கோங்க மிருதோ மானுஷதாம் விரஜேத். துளசி மேம். Yes, ma'am. Chandralokamavapnoti varshanamaयुतं dhruvam Gita पाठसमायुक्तः मृतो मानुषतां व्रजेत्. चन्द्रलोकमवाप्नोति वर्षाणामयुतं ध्रुवं गीता पाठसमायुक्तः मृतो मानुषतां व्रजेत्. Thank you so much, ma'am. இங்க என்ன சொல்றா, நீ ஃபுல்லா படிக்கலைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு சாப்டர்ல ஒரு 10 ஸ்லோகம் இல்ல 9 அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இல்ல ஒரு 1/2 ஸ்லோகமாவது நீ உருப்படியா படிச்சேன்னா அதுவே உன்னை சந்திரலோகம் அவாப்னோதி சோமலோகத்துக்கு அதாவது சொர்க்கலோகத்துக்கு உன்னை அது அழிச்சுண்டு போகும். அந்த புண்ணியம் சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கு நீ என்ன புண்ணியம் பண்ணிருக்கியோ அத்தனை புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சரி, என்னால படிக்கவே முடியல, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில கடைசி அந்த இதுல இருக்கேன்,
உடம்பு சரியில்லை, என்னால உட்காந்து படிக்க முடியல, என்னால வார்த்தை கூட வாயில வரல, குழறது, அந்த மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட யாராவது அவ கிட்ட வந்து அந்த கீதையுடைய ஸ்லோகங்களை படிச்சா, சோ அது அந்த அவ காதுல அந்த கீதை ஸ்லோகங்களை கேட்டாலே போறோம், அவளுக்கு திருப்பியும் இந்த மனுஷிய ஜென்மம் எடுத்து அந்த மோட்சத்துக்கு போற அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதுதான் இங்க புன மனுஷ்ய ஜென்ம பிராப்தி. நெக்ஸ்ட், கீதாபியாசம் புனః கிருத்வா லபதே முக்தி முத்தமாம் கீதே யுச்சார சம்யுக்தஹ மிரியமாணோ கதிம் லபேத். உதய் சார். गीताभ्यासं पुनः कृत्वा लभते मुक्तिमुत्तमां गीतेत्युच्चारसंयुक्तः म्रियमाणो गतिं लभेत्. गीताभ्यासं पुनः कृत्वा लभते मुक्तिमुत्तमां गीतेत्युच्चारसंयुक्तः म्रियमाणो गतिं लभेत्. ஓகே, சோ இங்க என்ன சொல்ற, திருப்பியும் வந்து நம்மளுக்கு கீதையை அபியாசம் பண்றது, அதாவது வெறும்ன வாசிக்கிறது இல்ல, அத படிச்சு அதை புரிஞ்சுண்டு உள்வாங்கிண்டு நம்ம அதை சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி அபியாசம் திருப்பியும் திருப்பியும் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு லபத்தே முக்தி முத்தமாம், அந்த உத்தமமான முக்தி அப்படிங்கிற அந்த பிராப்தம் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த அத்வைத்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும், அதன் மூலமா நம்மள மோட்சத்துக்கும் அழிச்சுட்டு போகும், முக்திக்கு அழிச்சுட்டு போகும். நெக்ஸ்ட், கீதார்த்த ஸ்ரவணாசக்தஹ மகாபாபயுதோ பி வா வைகுண்டம் சமவாப்னோதி விஷ்ணுனா சஹ மோததே. உமாகுமார் மேம். गीतार्थश्रवणासक्तः महापापयुतोऽपि वा वैकुण्ठं समवाप्नोति विष्णुना सह मोदते. गीतार्थश्रवणासक्तः महापापयुतोऽपि वा वैकुण्ठं समवाप्नोति விஷ்ணுனா சஹ மோததே. ஓகே, சோ இங்க ரொம்ப அழகான ஒரு இது சொல்றார். அதாவது சில பேர் இருக்கா, ஒண்ணுமே இந்த கீதை கீதை எதுவும் தெரியாது, வாழ்க்கை முழுக்க நிறைய கெட்டது பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கா, அதாவது எல்லாம் பாவங்கள் வேற வேறமான பாவங்கள் இதுல இந்த வாழ்க்கையில பண்ணிருக்கா. அது மாதிரி போகங்கள் மேல ஆசைப்பட்டுண்டு அந்த மாதிரி எவ்வளவோ இது இருந்திருக்கா. அவ கூட தன்னுடைய வாழ்க்கையுடைய கடைசி தருணத்துல, ஆஹா இத்தனை நாள் நான் என் வாழ்க்கைய வீணடிச்சுட்டேனே, பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைச்சு அந்த கீதையை அந்த நேரத்துல உட்காந்து படிக்க முடியாது, அத காதாலையாவது கேட்டாலே அவளுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும். அதாவது என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் அந்த கீதையை காதால அதை உணர்ந்து, தப்பு நான் பண்ணினது தப்புன்னு ரியலைஸ் பண்ணி இந்த கீதைய காதால கேட்டாலே போறோம், அவளுக்கு அந்த வைகுண்ட பதவி அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. வைகுண்டம் சமவாப்னோதி. நெக்ஸ்ட், கீதார்த்தம் த்யாயதே நித்யம் கிருத்வா கர்மாணி பூரிஷஹ ஜீவன் முக்தஸ் ச விக்ஞேயோ தேஹாந்தே பரமம் பதம். உமா மௌலி மேம்.
गीतार्थं ध्यायते नित्यं कृत्वा कर्माणि भूरिशः जीवन्मुक्तः स विज्ञेयो देहान्ते परमं पदम् गीतार्थं ध्यायते नित्यं कृत्वा कर्माणि भूरिशः जीवन्मुक्तः स विज्ञेयो देहान्ते परमं पदम् சோ இந்த கீதையை விடாமல் யார் தியானம் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரும், நிச்சயம் கஷ்டம் வரும். ஆனாலும் அவளுக்கு மனதளவில் அந்த கஷ்டங்களால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஜீவமுக்தர்கள்னு சொல்லுவா தெரியுமா? இந்த வாழ்க்கையிலேயே வாழ்ந்துண்டு, முக்தினா உடனே நம்ம செத்து போய் பகவான்கிட்ட சேரறதுன்னு இல்லை, வாழ்ந்துட்டே நம்ம முக்தியும் அடைய முடியும். அந்த மாதிரி நம்ம கர்மாக்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் நீ ஜீவமுக்தர்களா இருப்ப. அதுதான் வந்து இந்த கீதையை விடாமல் நம்ம தியானம் பண்ணிட்டே இருந்தா அவளுக்கு இந்த ஜீவமுக்தி கிடைக்கும். அப்புறம் அவளுடைய வாழ்க்கையுடைய கடைசியில விதேக முக்தியும் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. ஒண்ணுமே வேண்டாம், டெய்லி இந்த கீதையை தியானம் பண்ணிட்டே இரு. இந்த கீதையில சொல்ற கருத்துக்களை மனசுல எப்போதும் போட்டு அசை போட்டுட்டே இரு அப்படின்னு சொல்ற. அவ்வளோ விசேஷம். நெக்ஸ்ட், கீதா மாஸ்ரித்ய பஹவஹ பூபுஜோ ஜனகாதயஹ நிர்தூத கல்மஷா லோகே கீதா யாதா பரம் பதம். உமா சுவாமிநாதன் மாமி. गीतामाश्रित्य भगवः भूभुजो जनगातयग निर्धूतकल्मषालोके गीतायाताः परं पदम् गीतामाश्रित्य भगवः भूभुजो जनकादयग निर्धूतकल्मषालोके கீதாயாதः பரம் பதம். இங்கதான் சொல்ற கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ற, நீ வந்து மோட்சம் கிடைக்கணும்னா நீ சந்நியாசியா ஆகிதான் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கறது கிடையாது. அதாவது இந்த கிரகஸ்தனா இருந்துட்டே நீ வந்து இந்த கீதையை படிச்சு அதன் பலனாக நீ மோட்சத்தை அடையலாம். அதுக்கு ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள் தான் ஜனகர், சீதையோட அப்பா இல்லையா? ஜனகர் வந்து ஜீவமுக்தர். அவர் வந்து என்ன குழந்தை குட்ட இவ சீதை இருந்தா, ஒய்ஃப் இருக்கா, ராஜ்யம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவர் வந்து முக்தர். சோ ஜீவமுக்தி அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவரை எக்ஸாம்பிள் சொல்லி சொல்றா, ஜனகாதயக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா. இங்க நம்மளுக்கு ஜனகரை சொல்றா. சோ அவளுக்கு வந்து என்னன்னா வாழ்க்கையில என்ன ஒரு தடங்களோ இல்ல இதுவோ எது வந்தாலும் அவளுக்கு அந்த ஜீவ முக்தி கிடைத்ததுனால அவளுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியா எடுத்துட்டு போயிடுறா. அததான் சோ அவளுக்கு ஜீவ முக்தி கிடைக்கிறது. சோ இந்த மாதிரி இந்த கீதை எல்லா இவளுக்குமே, ஆசிரமத்தாருக்குமே, அதாவது பிரம்மச்சாரிக்கும் சரி, கிரகஸ்தனுக்கும், வானப்பிரஸ்தன், சன்னியாசி யாரா இருந்தாலும் சரி, இந்த கீதை எல்லாருக்குமே நல்லதை தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்ற. நெக்ஸ்ட், கீதாயா பட்டனம் கிருத்வா மாஹாத்மியம் நைவ யஃப் படேத் விருதா பாடோ பவேத் தஸ்ய ஸ்ரம ஏவ ஹ்யுதாஹ்ருதஹ. வைரலட்சுமி மேம். நமஸ்காரம் மேம். லிசனிங் மேம். நான் டிரைவிங்ல இருக்கேன். ஓகே. வித்யா வெங்கட் மேம். गीतायाः पठनं कृत्वा माहात्म्यं नैव यः पठेत् वृथा पाठो भवेत् तस्य श्रम एव ह्युदाहृतः. गीतायाः पठनं कृत्वा माहात्म्यं नैव यः पठेत् वृथा पाठो भवेत् तस्य
श्रम एव ह्युदाहृतः. ஓகே, அதாவது பலஸ்ருதிக்கே பலஸ்ருதி அப்படிம்பாளே அந்த மாதிரி இந்த கீதா மகாத்மியத்துக்கே வந்து ஒரு பலஸ்ருதி மாதிரி இங்க சொல்றா. என்ன சொல்றா இதுலன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்னன்னா, நீ 18 அத்தியாயமும் கீதையில படிச்சுட்டு இந்த கீதா மகாத்மியத்தை நீ படிக்காம விட்டுட்டேன்னா நீ படிச்சது எல்லாமே வீணா போயிடும் அப்படின்னு சொல்றா. அதாவது உன்னுடைய நேரம், உன்னுடைய அந்த உழைப்பு எல்லாமே வீணா போயிடும். சோ நீ கீதை படிக்கும் பொழுது இந்த கீதா மகாத்மியத்தையும் நிச்சயம் கூட சேர்த்து படிக்கணும். அதாவது இது கீதை மகாத்மியத்தை வந்து முதல்லயே படிச்சுடலாம் அப்படின்னு சொல்றா. அப்படி விட்டு போச்சுன்னா நீ கடைசியிலேயாவது படி அப்படின்னு சொல்றா. சோ அப்படின்னு சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல அதை வச்சு பார்க்கும்பொழுது முதல்ல எடுத்த உடனே கீதா மகாத்மியத்தை படிச்சுட்டு தான் கீதையே ஆரம்பிக்கணும் அப்படிதான் வருது. சோ கீதா மகாத்மியம் முடிச்சுட்டு தியானம் முடிச்சு 18 சாப்டரும் படிக்கணும், அப்புறம் ஆரத்தி படிக்கணும். நெக்ஸ்ட், ஏதன் மாஹாத்மிய சம்யுக்தம் கீதாபியாசம் கரோதி யஹ ச தத் பல மவாப்னோதி துர்லபாம் கதி மாப்னுயாத். வித்யா ஆர் மேம்? एतन्माहात्म्य संयुक्तं गीताभ्यासं करोति यः तत्फलमवाप्नोति दुर्लभां गतिमाप्नुयात्. एतन्माहात्म्य संयुक्तं गीताभ्यासं करोति यः तत्फलमवाप्नोति दुर्लभां गतिमाप्नुयात्. ஓகே, சோ அதுதான் நீ வந்து ஆரம்பத்திலேயே படிக்கலைனாலும் கடைசியிலேயாவது இத நீ படி. ஆரம்பத்துல படிச்சாலும் சரி, இது கடைசியில படிச்சாலும் சரி, கீதையோட சேர்ந்து இந்த கீதா மகாத்மியத்தையும் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத சொல்ற. சொல்லிட்டு லாஸ்டா சூத உவாச்ச, சூத முனிவர் சொல்றார், மாஹாத்மிய மேதத் கீதாயா மயா புரோக்த சனாதனம் கீதாந்தே ச படேத் யஸ்து யதுக்தம் தத் பலம் லபேத். விஜய் ரவிசங்கர் மேம். எஸ் மேம். சூத உவாச்ச மாகாத்மியமேதத்கீதாய மயா புரோக்த சனாதனம் கீதாந்தே ச படேத்யஸ்து யதுக்தம் தத்பலம் லபேத். சூத உவாச்ச மாகாத்மியமேதத்கீதாய மயா புரோக்த சனாதனம் கீதாந்தே ச படேத்யஸ்து யதுக்தம் தத்பலம் லபேத். ஓகே, சோ இந்த கீதை மகாத்மியத்தை கடைசியில கீதை கத்துண்ட அப்புறம் இந்த கீதை மகாத்மியத்தை படிச்சாலே நீ கீதையை ஃபுல்லா கத்துண்ட அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியில முடிக்கிறா இந்த கீதா மகாத்மியம். சோ இந்த கீதைக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு. அர்த்த ஸ்லோகம் நீ சொன்னா கூட அதுக்காக ஒரு டேர்மை வந்து எடுத்துண்டு பாதிய சொல்லக்கூடாது. அந்த ஒரு முழுமையான ஒரு டேர்மா இருக்கணும். எடுத்துண்டு நீ அப்படி சொன்னா கூட உனக்கு பலன் கிடைக்கும்னு நம்மளுக்கு ஒரு படிப்படியா இறக்கி நம்மளுக்கு சொல்றது எதுனாலன்னா, நம்மளுக்கு இவ்வளோ பலன்கள் இவ்வளோ இது இருக்கு நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட வர வைக்கிறதுக்காக. இப்போ அதான் சொல்லுவா, ஒரு எக்ஸாம்பிளே நான் எங்கேயோ படிச்சேன், இது நேத்தி நான் ரிசர்ச் பண்ணும்போது பார்த்தேன். ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டும் பொழுது, நீ இதை சாப்பிட்டேன்னு நினைச்சுக்கோ, நாளைக்கு நான் உனக்கு இது வாங்கி தரேன், பொம்மை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு, அவளுக்கு என்ன பொம்மை வாங்குறா இதுன்னு இல்ல, அந்த குழந்தை சாப்பிடணும். அது மாதிரிதான் இங்க கிருஷ்ண பரமாத்மா எப்படியாவது நம்மள கீதைய படிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீ அட்லீஸ்ட் இத்தினூண்டு படிச்சாலாவது உனக்கு இந்த பலன் அந்த பலன்னு நம்மளுக்கு அவ்வளவு அழகா எடுத்து சொல்றார். சரியா? இதுதான் கீதா மகாத்மியம் வராக புராணத்துல வந்தது. ஆஹா, இதுக்கே டைம் ஆயிடுத்தே. மேடம், கீதா மகாத்மியம் இன்னும் சூப்பர் மேடம்.
ஆமா, ரொம்ப ரொம்ப அழகா கொடுத்திருக்கா. அது எக்ஸ்பிளனேஷன் நீங்க சூப்பரா கொடுத்தது, ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மம்மி. இது பகவத்கீதையோட மகாத்மியம் ரொம்ப நன்னா இருக்கு மேடம். தேங்க்யூ. மேம் அடுத்த வாரம் அந்த ஆர்த்தியை சொல்லிட்டு நீங்க எல்லாரையும் வேற என்னெல்லாமோ உங்களுக்கு நடந்த இதெல்லாம் சொல்லணும். அடுத்த வாரம் பண்ணிடலாமே. அடுத்த வாரம் வச்சுக்கலாம். அப்போனா ஏன்னா இதையும் வந்து பிராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். கீதா மகாத்மியத்தையும் நாங்க வந்து பிராக்டிஸ் ஒரு பண்ணுவோம். வாட்டி அதையும் சொல்லிட்டு நம்ம ஹாரதியும் பார்த்துட்டு இது பண்ணலாம். சரி, இப்ப எண்டிங் சொல்லுங்க. வித்யா வெங்கட் பாக்கி சாந்தி மந்திரத்தோட அர்த்தம்லாம் சொல்றேன் இன்னைக்கு. வித்யா வெங்கட் மேம். ரெடி. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யா பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मामृतं गमय। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। ओम तत्सत्। பியூட்டிஃபுல். Thank you ma'am. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப Thank you, ரொம்ப ma. உருக்கமா Thank you. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. Thank you, ma'am.